இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? மண்டே மோட்டிவேஷன். நல்லா பிரிஸ்காக ஆக்டிவாக இந்த வாரத்தை நம்ம ஆரம்பிப்போம். ஒரு பக்கா காம்போ ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு சன்னா 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில் 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக 1 பார்ட் சன்னா கிரேவி ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். ஒரு குக்கரில் தாளிப்புக்கு எண்ணெய், கொஞ்சமாக ஜீரகம், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு அதிலே வெங்காயம், பச்சை மிளகாய். வெங்காயம் கட்டாயம் இந்த அளவு கலர் மாதிரி வரணும். தக்காளி வேணும்னா அரைச்சி சேர்க்கலாம், இல்லைனா அந்த மாதிரி கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். அது கூடவே உப்பு சேர்த்து நல்லா மசிஞ்சு வரணும். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். மசாலா சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மல்லி இலை, ஊற வச்சுருந்த சன்னா, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துட்டு 6லேருந்து 7 விசில் வச்சிடலாம். இன்னொரு பக்கம் 2 கிளாஸ் கோதுமை மாவு, 1 கிளாஸ் மைதா மாவுன்னு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வெறும் கோதுமை இல்லைனா வெறும் மைதா அப்படி கூட எடுக்கலாம். நான் எடுத்த மாவு 1/2 கிலோ இருக்கும். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 கப் அதிகம் புளிப்பு இல்லாத தயிர். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எப்போதும் போல் மாவு பிசைஞ்சிடலாம். நான் முதல்ல பூரி இல்லைனா சப்பாத்தி போடலாம் தான் சன்னாவே ஊற வச்சேன். கடைசியில் குல்ச்சா பண்ணிவிட்டேன். அதுக்கு தான் மாவு பிணைஞ்சிருக்கோம். இந்த பக்கம் 7 விசிலுக்கு அப்புறம் சன்னா நல்லா வெந்துருச்சு. ஒரு மேஷரோ டம்ளரோ வச்சு உருளைக்கிழங்கோட சேர்த்து கொஞ்சம் சன்னாவும் மசிச்சு விட்டிங்கன்னா திக்காயிடும். கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், மாங்காய் பொடி சேர்த்துருக்கேன். இல்லைனா சன்னா மசாலா, சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம். மல்லி இலை, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டா அவ்வளோதான். 1 பார்ட் சன்னா கிரேவி ரெடி. இதோட டேஸ்ட்லாம் செம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சன்னா தனியாக வேக வச்சு அதுக்கப்புறம் தாளிப்புல சேர்ப்போம் பாருங்கள், அது ஒரு படி இதை விட டேஸ்ட்டு கூட. 1-2 மணி நேரம், அட்லீஸ்ட் 1 மணி நேரமாச்சும் மாவு பிணைஞ்சு வைங்க. இந்த மாதிரி திரட்டும் போது கொஞ்சமாக வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு இல்லைனா பூண்டு கூட நீங்கள் நசுக்கி சேர்த்துக்கலாம். அது கூடவே மல்லி இலை, எது வேணுமோ உங்களுக்கு இஷ்டமானதை சேர்த்துட்டு நல்லா திரட்டி எடுத்துட்டு டைரெக்டாக தோசைக்கல்ல போட்டுட்டு எண்ணெய் நெய்லாம் சேர்க்க வேணாம், சப்பாத்தி மாதிரியே பெரட்டி எடுக்கலாம். அப்படி இல்லைனா பின்பகுதியில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு தோசைக்கல்ல சேர்த்துடலாம். நான் இதில் எந்த டாபிக்ஸும் சேர்க்கலை, இப்படியும் சுடலாம். தண்ணி அப்ளை பண்ணதுனால தோசைக்கல்ல ஒட்டிக்கும். மேலே லேசாக பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பெரட்டி நெருப்பில் காமிச்சா தந்தூர் ஃப்ளேவரில் இருக்கும். அதுவும் டாப்பிங்ஸ் போட்டதில்லை, அந்த பூண்டெல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வீட்டில் பிடிக்காதான் நான் அதெல்லாம் சேர்க்கலை. கடைசியாக மேலே பட்டர் அப்ளை பண்ணால் வாசமாக நல்லாயிருக்கும். பட்டர் இல்லைன்னா என்ன மாதிரி நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே குல்ச்சா ரெசிபி மசாலா சேர்த்து மசாலா குல்ச்சானும் பண்ணலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். நான் ஈஸ்ட்டு சேர்த்து பண்ணுறது. குல்ச்சா பேக்கிங் பவுடர், தயிர்லாம் சேர்த்து இந்த மாதிரி செய்கிறது. நார்மல் ரொட்டி சப்பாத்திக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா லைட்டாக பிரெட்டு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு பிசையும் போது 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்தா இன்னும் சாஃப்டாக இருக்கும். வீட்டில் இல்லையா, நான் சேர்க்கலை. ஈஸ்ட்டு சேர்க்காம இதே மெத்தடில் மாவு பிணைஞ்சு நீங்கள் ஷவர்மா கூட செய்யலாம். சிக்கன் கிரேவி, பன்னீர் பட்டர் மசாலா, சன்னா கிரேவி எல்லாமே செட் ஆகும். எப்போதும் ஒரே மாதிரி சாப்பிடாம டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.